வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல் 2019ல வியூ மெனு பத்தி ஃபுல்லா நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த வியூ மெனுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வியூ மெனுவை கிளிக் பண்ணுங்க. இந்த வியூ மெனுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னு இருக்கு. இந்த நார்மல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோவோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எப்படி வியூ ஆகணும், ஸோ அதுக்காக கொடுத்துருக்கதான் இந்த இது. கீழே பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் புக் வியூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஒர்க் புக்ஸை எப்படியெல்லாம் வியூ பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் பிரேக் ப்ரிவியூ, அதாவது நீங்கள் எவ்வளவு டேட்டா டைப் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது நீங்கள் எவ்வளவு டேட்டா டைப் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அதுக்கு பேர் தான் பேஜ் பிரேக் ப்ரிவியூ. நான் வந்து கொடுத்துருக்க டேட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 லைனுக்கு உள்ள பிரேக் மட்டும்தான் அது வந்து காட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த இது. நீங்கள் எவ்வளோ டேட்டா டைப் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஷீட் போயிருக்கு, எத்தனை ஷீட் நமக்கு வந்து கால்குலேட் ஆகணும் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் பார்க்கறதுக்காக இந்த பேஜ் பிரேக் ப்ரிவியூவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேட்டா டைப் பண்ணிருக்கீங்களோ, சப்போஸ் எக்ஸ்ட்ராவா வந்து சில பேஜஸ்ல வந்து டேட்டா வந்து இன்கரெக்டா வந்து டைப் ஆயிருக்கு, அந்த பேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஒரு டைப் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து இன்னொன்று டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இங்கே ஒன்று நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ வந்து எஸ்கேப் கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக் ப்ரிவியூ கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நான் டைப் பண்ணியிருக்கணும், ஸோ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு வந்து வியூ ஆகிடும். ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று டைப் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒன்று டைப் பண்ணியிருக்கேன், இங்கே ஒன்று டைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும்னா கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஜ் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிவியூ காட்டும். ஓகேவா? இப்போ நான் நார்மல் கொடுத்துக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட். ஸோ இந்த பேஜ் லே அவுட் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஒரு பேஜில் இவ்வளவு தூரம் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேஜ் லே அவுட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த அளவு தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன்னா அந்த பிரிண்ட் ப்ரிவியூ எவ்வளோ வருமோ அதுதான் வந்து இந்த பேஜ் லே அவுட்ல வியூ ஆகும். ஸோ உங்களுக்கு பிரிண்டபிள் ஏரியா இவ்வளோ அப்படின்னு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிரிண்டபிள் ஏரியா வந்து உங்களுக்கு பேஜ் லே அவுட் மெனுல வியூ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் வியூஸ். கஸ்டம் வியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு, ஸோ இவ்வளோ வந்து எனக்கு ஷோ பண்ணணும், இவ்வளோ வந்து எனக்கு வந்து விட்த் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு நீங்கள் ஷோ பண்ணி காட்டுறது இல்லை வியூ பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் நார்மல் கொடுத்துக்கிறேன். ஸோ நார்மல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிரிட் லைன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வியூ மெனுல ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஷோ உங்களுக்கு என்னென்னலாம் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார் இருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலா பாரை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்முலா பார் மறைஞ்சிடும். திரும்பி நீங்கள் ஃபார்முலா பார் உங்களுக்கு வேணும், நான் என்ன டைப் பண்ணியிருக்குன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா பார் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன டைப் பண்ணிருக்கீங்களோ ஒவ்வொரு டேட்டாவை நான் இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன்னா இது வந்து இந்த ஃபார்முலா பாரில் விழுகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா பார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் எனேபிளாக வச்சுக்கலாம், அதிகமாக தேவைப்படும் எனேபிளில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ். இந்த இருக்கிற லைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லுன்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து பிளைன் ஷீட்டாக வந்து வேணும் அப்படின்னா இந்த கிரிட் லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கிரிட் லைன்ஸ் எல்லாம் போயிடும். பாருங்க, ஒரு இடத்துல கூட அந்த லைன் இருக்காது. நம்ம கொடுத்துருக்க டேட்டா கூட பார்த்தீங்கன்னா பிளைன் ஷீட்ல டேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் செல்ஸ் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணும்போது செல்ஸ் எல்லாம் வந்து எனேபிள் இருக்கும். ஆனால் ஷீட்ல இருக்க லைன் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ வந்து ஒரு ஷீட் வியூவில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிரிட் லைன் ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ். ஹெட்டிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ABCDன்னு சொல்லிட்டு நான் இந்த லெட்டர்ஸும் அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸும் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் ஹெட்டிங்ஸ். இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால இது நீங்க வச்சுக்கலாம். இல்ல வேணாம் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கணும், எனக்கு வந்து இந்த ஹெட்டிங்ஸ் தேவையில்லை, எனக்கு ஃபுல் வியூல பார்க்கணும் அப்படின்னா நீங்க இதை அன்செக் பண்ணிக்கிட்டு நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டேட்டாவை என்டர் பண்ணலாம். ஸோ இந்த ரூலர் அப்படின்றது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட் மெனு வந்து, அதாவது இந்த பேஜ் லே அவுட்ல வந்து நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் லே அவுட் நான் கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூலர் வந்து வந்துருச்சு பாருங்க. இந்த ரூலர் எங்க இருக்குன்னா நம்ம எந்தெந்த டேட்டா கிளிக் பண்றோமோ அந்த இடத்துக்கு டாப்லயும் சைட்லயும் வந்து உங்களுக்கு ரூலர் வரும். அந்த ரூலர் உங்களுக்கு வேணும்னா நீங்க ரூலர் கொடுக்கலாம், இல்லை வேணும்னா அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு இதை வந்து எதுலன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட்ல மட்டும்தான், இந்த பேஜ் லே அவுட் ஆப்ஷன்ல வியூவில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரூலர் வந்து வியூ ஆகும். ஸோ அதுக்காக நீங்க அந்த டயத்துல மட்டும் நீங்க இதை செக் பண்ணிக்கலாம், அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் நார்மல் வியூவில் வைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் ஜூம். ஸோ இந்த ஜூம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இப்போ ஃபர்ஸ்ட் ஜூம்னா நம்ம கிளிக் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூம் அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் மேக்னிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு நான் வந்து ஸ்மால் பண்ணிக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணா ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்மாலா தெரியும். திரும்பி நான் ஜூம் கொடுத்து இல்லை எனக்கு 200 ரொம்ப பெருசா வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெருசா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் வியூ பண்ணி காட்டும். ஸோ இது வந்து வியூ பண்ணி பார்க்கறது ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக மட்டும்தான். இல்லை எனக்கு நார்மலா 100% எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு வரணும்னா அதே வியூ மெனுல ஜூம் ஆப்ஷன்ல 100% அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல் டேட்டா வந்து எப்படி ஷோ பண்ணுமோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜூம் செலக்ஷன். நீங்க கிளிக் பண்ணிருக்க செல்ல வந்து இதை ரொம்ப ஜூம் பண்ணி காட்டும். ஸோ பாத்தீங்கன்னா அதுல ஜூம் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்த நான் கிளிக் பண்ணிருக்க செல்ல இடத்த மட்டும் அது ஜூம் பண்ணி காட்டுது. நான் திரும்பி 100% கொடுத்துக்கிறேன். மறுபடியும் நான் வந்து டிஓபி அப்படின்ற இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு ஜூம் செலக்ஷன் கொடுக்குறேன். ஜூம் டு செலக்ஷன் கொடுத்தது இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிக்கா தெரியுது. ஸோ இந்த கிளிக் பண்ணிருக்க செல் இருக்கிற இடத்த உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்கணும்னா இந்த வியூ மெனுல ஜூம் டு செலக்ஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடம் ஜூம் ஆகி காட்டும். ஸோ இப்போ நீங்க 100% கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த விண்டோ ஆப்ஷன்ல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ விண்டோ. இந்த நியூ விண்டோ எதுக்குன்னா இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஒர்க் புக் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. இந்த புக்கோட எனக்கு இன்னொரு புக் வேணும். ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் புக். இப்போ இந்த புக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி நியூ விண்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க கன்சாலிடேட் இஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ புக்கு ரெண்டாவது புக்கா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கன்சாலிடேட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கன்சாலிடேட் 2 இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயும் நீங்க வச்சிருக்க டேட்டா அதை அப்படியே டூப்ளிகேஷன் பண்ணணும், அதை வந்து அப்படியே வந்து இன்னொரு ஷீட்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வியூ மெனுல இருக்க விண்டோ ஆப்ஷன்ல நியூ விண்டோ கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க டைல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைல்டுல வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிடும். ஸோ திரும்பி நீங்க இந்த அரேஞ்ச் ஆல்ல கொடுத்துட்டு நீங்க ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க டேட்டா ரெண்டு டேட்டாவுமே மேல ஒன்று கீழே ஒன்று உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஸோ இதை நான் வந்து ரிப்பனை வந்து ஹைட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. ஹைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டாவுமே நீங்க வந்து பக்கத்துல கொடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்க கொடுத்துருக்க டேட்டா அதாவது ரெண்டு ஷீட்டையுமே நீங்க வந்து இதுல இது பண்ணி பார்க்க முடியும். நீங்க இப்போ வந்து கம்பேரிசன் பண்ணணும், இது வந்து ரெண்டு பக்கமுமே நான் டேட்டா கொடுத்துட்டேன், ஆனா ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியா போய் கிளிக் பண்ணி அது பாருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்க்ரோல் பண்றேன், அந்த டேட்டா வந்து ஸ்க்ரோல் ஆகுது. அடுத்து இங்க நான் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்றேன், இந்த டேட்டா ஸ்க்ரோல் ஆகுது. நான் இங்க ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணா ரெண்டு டேட்டாவுமே எனக்கு ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பி அந்த மெனுவை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வியூ சைட் பை சைடு அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இது சைடு பை சைடு வந்து வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம சிங்க்ரனியஸ் ஸ்க்ரோலிங், அதான் இந்த சிங்க்ரனியஸ் ஸ்க்ரோலிங்னா இங்க நான் ஸ்க்ரோல் பண்ணா ரெண்டு இடத்துலயுமே எனக்கு ஸ்க்ரோல் ஆகணும். நான் ஹைட் பண்ணி ரிப்பன் ஹைட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஷீட்லயும் இருக்க டேட்டாவை நீங்க கம்பேர் பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, இங்க செகண்ட் டேட்டாலே 4 ஆரம்பிக்குது. திரும்பி நான் ஒரு ஸ்க்ரோல் பண்றேன் 10 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 10 இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே நேரத்துல ஸ்க்ரோல் ஆகுறதுக்காக இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து நீங்க வியூ பண்ணி பார்க்கணும், ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு டேட்டாவும் ஒரே நேரத்துல பண்ணி பார்க்கணும்னா இந்த வியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க கிளிக் பண்ணி திரும்பி அந்த ரிப்பன் எனேபிள் கொடுத்துருங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எனேபிள் ஆயிடும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரீசெட் விண்டோ பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா திரும்பி நீங்க அதுக்காக தான் வந்து இந்த ரீசெட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா அந்த விண்டோஸ் பொசிஷனை நீங்க ரீசெட் பண்றதுக்கு. நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இப்போ ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் இங்க மட்டும் ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரீசெட் பண்றதுக்காக இந்த விண்டோஸ் பொசிஷனை கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதே இதுல ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னா இப்போ நான் இந்த இடத்த நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ ஸ்பேன்ஸை நான் வந்து என்ன பண்றேன், இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்து ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீஸ் பண்ண பேன் வந்து அப்படியே இருக்கும். அடுத்த டேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ரீஸ் பேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்
இப்போ ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும், எவ்வளோ தூரம் வரைக்கும் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த ஸ்ப்ளிட்டில் வந்து நீங்கள் ஷோ பண்ணி காட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்விட்ச் விண்டோஸ். ஸ்விட்ச் விண்டோஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து 2 புக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 புக் அடுத்த புக்கை நான் உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்விட்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மேக்ரோஸ் எதுக்காக இருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஆப்ஷனாக இருக்கு அப்படின்றதுனால நம்ம அடுத்த வீடியோவில் இதை டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இந்த வியூ மெனுல சந்தேகமா இருந்துச்சுன்னா, டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.